ஜனவரி மாதத்தினுடைய கடைசி தேதி வார இறுதி நாட்களில் வான வேடிக்கையை நீங்கள் பார்க்காம இருக்கணும்னா 400 கேஜி யுரேனியத்தை எங்ககிட்ட சரண்டர் பண்ணுங்க அப்படின்னு அமெரிக்கா விடுத்திருக்கக்கூடிய அந்த ஆர்டரை ஈரான் ஏற்றுப்பாங்களா மாட்டாங்களா? இன்னொரு புறம் உக்ரைனை ரொம்ப கடுமையான அளவில் ரஷ்யா தாக்கியிருக்கு. அதுவும் ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ட்ரெயினில் நடந்திருக்கக்கூடிய அட்டாக் ஒட்டுமொத்த உலகத்தினுடைய பார்வையையும் இப்போது ரஷ்யா உக்ரைன் பக்கம் திருப்பியிருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி சீனா, ரஷ்யா, ஈரான் இவங்க மேற்கொள்ளக்கூடிய கடற்படை பயிற்சி அமெரிக்காவினுடைய போர்க்கப்பலை சூழ்ந்து நடக்கப் போகிறது. உலகத்தில் இப்படி ஒரு பயிற்சி இது வரைக்கும் நடந்ததே கிடையாது. இதில் சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் இருக்குது. அதைத்தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பேச போகிறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். சென்னையில் பிரம்மாண்ட அடையாளம் திருச்செந்தூர் முருகன் பர்னிச்சர். உங்கள் வீட்டுக்கு தேவையான சோஃபா, கட்டில், பீரோ உட்பட அனைத்து வகையான பொருட்களும் ஒரே இடத்துல 40% தள்ளுபடியோடு 5 ஆண்டு கால உத்தரவாதமும் சேர்த்து கொடுக்குறாங்க. ரெக்லைனர் சோஃபா இவங்களோட ஸ்பெஷல். இது வச்சு பார்க்குற கடை இல்லைங்க, வித்து பார்க்குற கடை. சென்னை ராமபுரம் வள்ளுவர் சாலையில் திருச்செந்தூர் முருகன் பர்னிச்சர். தொடர்புக்கு 8925414928 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. ஒரே இரவுல லெபனான் மீது ஹிஸ்புல்லா படைகள் மீது தாக்குதல் நடத்துவதாக சொல்லிக்கொண்டு ஒட்டுமொத்த லெபனான்ல இருக்கக்கூடிய மக்கள் மீது தாக்குதலை நடத்திக்கிட்டு இருக்காங்க இஸ்ரேல். லெபனானில் இருக்கக்கூடிய கலாச்சார மையங்கள், பாரம்பரிய கட்டடங்கள், பல ஆண்டுகளமாக இருக்கக்கூடிய லெபனானுடைய அழகான பிளேஸ் எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணியிருக்காங்க இஸ்ரேல். இது மிகப்பெரிய அளவிலான ஒரு கோபத்தை லெபனான் அரசுக்கு ஏற்படுத்தியிருக்கு. இருந்தாலும் ஆட்சியாளர்கள் முழுவதுமாக அமெரிக்காவினுடைய பொம்மை அரசாங்கம், அங்கே இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய நைம் காசிம் இப்போ அவங்க தான் உயிரோடு இருக்காங்க. ஏற்கனவே இருந்த நசருல்லா டீம் இறந்து போயிட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் 60,000க்கும் மேற்பட்ட வெப்பன்கள் ஹிஸ்புல்லாட்ட இருந்து கைப்பற்றப்பட்டதாக ஒரு செய்திகளும் பரவிக்கிட்டு இருக்கு. எது எப்படியோ ஹிஸ்புல்லாவினுடைய ஆதரவாளர்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இல்லை இஸ்ரேல் அப்படி சந்தேகப்படக்கூடிய பேங்க் எல்லாத்தையுமே இப்போது ராபரி பண்ணிட்டாங்க. அங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமான பேங்க்கில் இருக்கக்கூடிய தங்கம் எல்லாத்தையுமே திருடிட்டு போயிருக்காங்க இஸ்ரேல். இது எல்லாமே இப்போது ரீசெண்டாக நடந்திருக்கு. ரெண்டாவது, லெபனானில் 20 ஏர் ஸ்ட்ரைக் நேற்று இரவு மற்றும் நடத்தப்பட்டிருக்கு. ஒட்டுமொத்த லெபனானுமே தீப்பிடித்து எரியக்கூடிய காட்சிகள் கிடைச்சிருக்கு. அலி நூர் எல்தீன் அப்படிங்கிற ஒரு ஆங்கர், ஒரு செய்தியாளர், ஒரு ரிப்போர்ட்டர், ஒரு ஜேர்னலிஸ்ட் அங்கே அல்மனார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி சேனலில் வேலை பார்க்குறாரு. அது லெபனானில் இருக்கக்கூடிய ஒரு செய்தி சேனல். அங்கே வேலை பார்க்கக்கூடிய அந்த பத்திரிகையாளர் மீது ஒரு தாக்குதலை நடத்தி அந்த பத்திரிகையாளர் இப்போ உயிரோடையே இல்லை. உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் சங்கம் இதற்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. ரைட்டா? வேர்ல்டு ப்ரெஸ் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்காங்க. இஸ்ரேலை ஐசிசின்னு சொல்லப்படக்கூடிய இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் இனப்படுகொலையாளர் நெதன்யாகு அப்படிங்கிற பேர் வச்சு அழைக்கவும் செஞ்சாச்சு. ஆனால் இன்னமும் அந்த நபர் அப்புறப்படுத்தப்படாமலேயே இருக்கிறார். உலகத்திற்கே பெரிய தீங்குகளை விளைவிக்கக்கூடிய இந்த ஜூஸ் பத்திரிகையாளர்களை மட்டும் விட்டு விடுவார்களா என்ன? அவங்களையும் தீயில போட்டு கருக்கிக்கிட்டு இருக்காங்க. இதை தடுத்து நிறுத்துறது யாருமே கிடையாது. என்னுடைய உயர் அதிகாரிகள் டைரக்டாக ஒரு ட்ரெயினில் அப்படியே போயிட்டுருக்காங்க. போயிட்டு இருக்கக்கூடிய ட்ரெயினில் திடுதுப்புன்னு தீப்பிடிச்சி எரியுது. என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கண்ணிமைக்கிற நேரத்தில் ஒட்டுமொத்த உயரதிகாரிகளும் கருகி சாம்பல் ஆகுறாங்க. இந்த தாக்குதலை யார் நடத்தினா அப்படின்னு கேட்டால் ரஷ்யாவினுடைய ஏர் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லப்படுது. ரஷ்யா பொறுத்து பார்க்குறாங்க. கடைசியாக உக்ரைனுடைய அதிபரை மாஸ்கோவுக்கு கூப்பிட்டாங்க. ஆனால் உக்ரைனுடைய அதிபர் எப்படி தெரியுமா? தைரியம் இருந்தால் நீங்கள் கீவுக்கு வாங்க, எங்களுடைய பிரதேசத்துக்கு வாங்க அப்படின்னு திருப்பி மிரட்டல் விட்டார். அது பேச்சுவார்த்தைக்கான அழைப்பு மாதிரியே தெரியலை. ஒரு காமெடி நடிகரை எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னு அமெரிக்காவுக்கு தெரியல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் யூரோப்புக்கிட்ட இருந்து காசு வாங்கி ஒட்டுமொத்த யூரோப்பையும் இப்போ பிச்சைக்காரங்களாக மாற்றிட்டாங்க. இப்போது யூரோப்பில் இருக்கக்கூடிய 27 நாடுகளும் பசி பட்டினியோடு இருக்குது.
நேட்டோவில் அங்கத்தினராக இருக்கோங்கிற பேரில் 5% ஜிடிபி வருமானத்தை அப்படியே தூக்கி கொடுத்தாங்க. இப்போது உக்ரைனில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாமே ஊழல் நிறைந்த அதிகாரிகளாக மாறிட்டாங்க. பனி போர்த்தி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் போர் வேணான்னு அமெரிக்காவினுடைய அதிபர் கேட்டுக்கிட்டதன் பேரில் ரஷ்யா அமைதியாக இருந்தது. ஆனால் இப்போது உக்ரைன் மறுபடியும் வம்பிழுத்ததுனால இந்த ட்ரெயின் ஏர் ஸ்ட்ரைக் நடந்திருக்கு. அந்த காட்சிகளும் பாருங்கள். ஈரானில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அதாவது ஏர் டிஃபென்ஸ் ஆக்டிவிட்டி. அதாவது நீங்கள் அயன்டோ மாதிரியான ஆயுதங்கள்லாம் இஸ்ரேல்கிட்ட இருக்குது, அமெரிக்கா கிட்ட போர்க்கப்பல்கள் இருக்குது, B-2 விமானங்கள் இருக்குது, இதெல்லாம் வச்சுருக்காங்க. ஈரான் கிட்ட என்ன இருக்குது அப்படிங்கிறத உலகத்திற்கு இன்னும் அவங்க முழுசாகவே காமிக்கவே இல்லை. இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை அவங்க ஆக்டிவேட் பண்ணி செக் பண்ணி பார்க்குறாங்க. அதில் அவங்களே ஆயுதங்களை மிசைலை ஏவ வச்சு ரேடாரோடைய சிக்னலோட அது ஒழுங்காக ஒர்க் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கக்கூடிய காட்சிகள் அரங்கேறுது. அதை பாருங்கள். அமெரிக்காவினுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி சைடில் இருந்து ஒரு ரிப்போர்ட், மார்க் ரூபியோ அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய செய்தி. இப்போது பாரசீக வளைகுடாவில் ஈரான் எங்களுக்கு அருகில் இவ்வளவு தொலைவில் இருக்கிறதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. நாங்கள் கடற்படை அப்படிங்கிறத ஈரானுக்கு எதிராக கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கோம். பட் ஈரான் எங்களை நோக்கி வந்துக்கிட்டு இருக்காங்க, அப்படி அவங்களுக்கு வருவதற்கு உரிமை கிடையாது அப்படின்னு மார்க் ரூபியோ சொல்கிறார். இவங்கெல்லாம் லூஸாக இருப்பாங்க போல். இன்னொரு நாட்டினுடைய கடல் எல்லைக்கு இவங்க போய் நின்றுக்கிட்டு அவங்க கூப்பிடவும் இல்லை, எதுவுமே பண்ணல. சர்வதேச கடல் எல்லை சட்டத்தை எல்லாம் அமெரிக்கா மதிக்கிறதே இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு நாட்டினோட ஃபாரின் மினிஸ்டர் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டாக இது நகைப்புக்குரியது தான். சீனா ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் ஒன்றா சொல்லியிருக்காங்க. கடந்த 25 ஆண்டுகளாக எங்களுக்கு குறைந்த விலையில் கச்சா எண்ணெயை சப்ளை பண்ணுறது ஈரான். அப்படிப்பட்ட ஈரானுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னாலோ இல்லை ஈரானுக்குள்ளே புகுந்து அங்கே ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி ஷாக்களின் ஆட்சியை கொண்டு வருவதற்கு அமெரிக்கா திட்டம் போடுவதனாலையும் நாங்கள் அதை பொறுத்துக்க முடியாது. சீனா ஈரானுக்கு எல்லா வகையிலும் உதவிகளை செய்யும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டு இப்போ பதிவாயிருக்கு. சீனாவோட 2 போர்படை கப்பல்கள் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸுக்குள்ளே நுழைஞ்சிருக்குங்கிற தகவல், ரஷ்யாவினுடைய கப்பற்படையும் உள்ளே நுழைஞ்சிருக்கு. இதெல்லாம் ஈரானுக்கு பாதுகாப்புக்கு போயிருக்கா அப்படிங்கிறது அஃபீஷியல் ரிப்போர்ட் இல்லை. ஆனால் அஃபீஷியல் ரிப்போர்ட் என்ன தெரியுமா? இந்த 3 நாடுகளும் சேர்ந்து கடற்படை பயிற்சி மேற்கொள்ள போகுது அப்படின்னு. இதை பார்த்து பயந்து போயிட்டு இருக்கக்கூடிய அமெரிக்கா இப்போ என்ன தெரியுமா சொல்கிறாங்க? நீங்கள் இஷ்டத்துக்கு உங்களுடைய விமானத்தை எங்களுடைய கப்பலுக்கு மேலே பறக்க விடுறத நாங்கள் பொறுத்துக்கிட்டு இருக்க மாட்டோம், ஓயாமல் வந்து போயிட்டே இருக்கீங்க அப்படிங்கிறத அமெரிக்கா சைட்லேருந்து சொல்கிறாங்க. அதாவது இப்போ USS ஆபிரகாம் கப்பல் இருக்குது, அது ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸுக்கு பக்கத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கப்பலே 4.5 கிரவுண்டு மேற்தளம், அது மேலே ஈரானுடைய ஒரு விமானம் பறந்து போகுதுன்னு வச்சுக்கோங்க. அதை அமெரிக்காவினுடைய அந்த கப்பல் அடித்தாலும் பிரச்சனை, போர்னு அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. இப்போ அடிக்காமல் விட்டதுனால அவங்களுக்கு ஈகோ பிரச்சனை கிளம்பிருச்சு. அது எப்படி நீ என்னுடைய கப்பலுக்கு மேலே நீ பறக்கலாம், அது எனக்கு அசிங்கம் இல்லை அப்படின்னு இப்போ அமெரிக்கா குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. அப்புறம் எதுக்கே அங்கே போகிறீங்க அப்படிங்கிற கொஸ்டின் தான் நம்ம எழுப்ப வேண்டியது இருக்குது. ஸோ ஈரான் இப்போது அமெரிக்காவினுடைய ஈகோவை டச் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, லெபனானில் அட்டாக்கை நடத்தி ஈரானுடைய கோபத்தையும் இஸ்ரேல் மூலிமா தூண்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க அமெரிக்கா. நீங்கள் இதெல்லாம் பேசிக்கிட்டே இருங்க, ஆனால் ரஷ்யா உக்ரைன் அப்படிங்கிற அந்த ஸ்பெஷல் மிலிட்ரி ஆப்ரேஷனை வச்சு 30 நாடுகளுக்கு கடந்த 2025 செய்யப்பட்ட ஆயுத ஏற்றுமதி மட்டுமே $15 பில்லியன் அப்படின்னு ரஷ்ய அதிபர் புட்டின் பெருமை பொங்க பேசியிருக்கார். இங்கே நம்ம ஊரில் சில அரசியல்வாதிகள் தற்சார்பு பொருளாதாரத்தை பற்றி பேசுவாங்க. ஆனால் இயற்கை வளம் இவ்வளவு இருந்தும் நம்மளால் வெளியில் வர முடியலை, அதை பால்படுத்திக்கிட்டு இருக்கோம். தொழிற்சாலைகள் மூலியமாகவும் இயற்கை வளத்தை நிறையா புதிய கண்டுபிடிப்புகள் அப்படின்னு சொல்லியும் புதிய டெக்னாலஜி அப்படின்னு சொல்லியும் இப்போ நம்ம நிறையா விஷயத்தை பால்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஆனால் ரஷ்யாவில் தற்சார்பு பொருளாதாரம், மாடு வளர்க்குறியா மாடு வள, ஆடு வளர்க்குறியா ஆடு வள, குழந்தைகளை நிறையா பெற்றுக்கிறியா தயவுசெய்து பெற்றுக்கோ, எல்லாத்தையும் படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுலேருந்து அவங்க குழந்தைய வளர்க்குறதுலேருந்து எல்லா உதவியும் நான் செஞ்சு தரேன்னு ரஷ்யா இப்போ எல்லாத்தையுமே வாரி அள்ளி கொடுக்குறாங்க. இதனால் அந்த நாட்டை நம்பி எதுனாலும் செய்யலாம் அப்படின்னு உலகத்தினுடைய பல்வேறு நாடுகள் ஆயுத சப்ளையையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் என்னென்னா ரஷ்யாவினுடைய நம்பகத்தன்மை.
சீனாவினுடைய செயற்கைக்கோள் இப்போ யூஎஸ்னுடைய மூமெண்ட்டை படம் பிடிச்சு அனுப்பிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற தகவல் ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. தொடர்ச்சியாக யுஎஸ் ஆப்ரஹாம் கப்பலாகட்டும், யுஎஸ் ஜார்ஜியா கப்பலாகட்டும், இந்த கப்பல்கள் எல்லாமே என்ன மாதிரியான நடவடிக்கையில் ஈடுபடுறாங்க, எப்போ ஏஐஎஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஜாமரை பயன்படுத்தி ரேடாரை குழப்பி விடக்கூடிய வேலையை செஞ்சு கடலில் முன்னேறி போகிறாங்க. இப்படிப்பட்ட வேலைகள் எல்லாத்தையுமே செயற்கைக்கோள் மூலியமாக படம் பிடிச்சி அதை ஈரானுக்கு தகவலாகவும் வெளியிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஈரானுக்கு அமெரிக்காவினுடைய மூமெண்ட் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. அதுக்கேற்ற மாதிரி தன்னுடைய காரியங்களை நகர்த்துறாங்க. ஈரான் கிட்ட கடைசியாக அமெரிக்கா வச்சிருக்கக்கூடிய ரெக்வஸ்ட் அப்படிங்கிறது அணு ஆயுதங்களை உருவாக்கக்கூடாது. அதே மாதிரி உங்ககிட்ட இருக்கக்கூடிய 400 கிலோ செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை எங்ககிட்ட ஒப்படைக்கணும். அப்படி இல்லைன்னா ஈரானுக்குள்ளே புகுந்து தலைவர்களை தட்டி தூக்குவோம் அப்படிங்கிறது தான் அமெரிக்கா விடுத்திருக்கக்கூடிய எச்சரிக்கை. துருக்கியிலையும் ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்கி, துருக்கியினுடைய அதிபர் எர்டகன் இவங்க எல்லாம் சேர்ந்து பேசி ஒரு முடிவுக்கு வரணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் வான வேடிக்கை இந்த வாரத்தினுடைய இறுதியில் கன்ஃபார்ம் அப்படிங்கிறத அமெரிக்கா சைடில் இருந்து சொல்லியிருக்காங்க. காரணம் என்னென்னா, ஈரான் அமெரிக்காவினுடைய அந்த போர் கப்பல்களுக்கு மேலே தன்னுடைய விமானத்தை பறக்க விட்டு வேடிக்கை காட்டுவதை அமெரிக்காவால் தாங்கிக்க முடியல. ஸோ இங்கே ஈகோ கிளாஷ் அப்படிங்கிறதும், ட்ரம்ப்புக்கு வேற வழியே இல்லை, கண்டிப்பாக ஒரு அட்டாக்கை சிறிய அளவிலையாவது நடத்தியாக வேண்டிய தேவை இருக்கிறவளுக்கு. அதனால் ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது பெரிய அளவில் பட்டாசு திருவிழாவாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். என் கையெழுத்து என் மகளுக்கானது உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். சென்னையின் பிரம்மாண்ட அடையாளம் திருச்செந்தூர் முருகன் பர்னிச்சர். உங்க வீட்டுக்கு தேவையான சோஃபா, கட்டில், பீரோ உட்பட அனைத்து வகையான பொருட்களும் ஒரே இடத்துல 40% தள்ளுபடியோடு 5 ஆண்டு கால உத்தரவாதமும் சேர்த்து கொடுக்குறாங்க. ரெக்லைனர் சோஃபா இவங்களோட ஸ்பெஷல். இது வச்சு பார்க்குற கடை இல்லைங்க, வித்து பார்க்குற கடை. சென்னை ராமபுரம் வள்ளுவர் சாலையில் திருச்செந்தூர் முருகன் பர்னிச்சர். தொடர்புக்கு 8925414928 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவை கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasad signature@gmail.com.